மாதவிடாய் சுழற்சி பெண்களின் இனப்பெருக்க காலமான அது பூப்படைதல் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து கடைசியாக அவங்க மெனோபாஸ் முடிகிற வரைக்கும், அது 50 வயசு 45 வயசில் முடியும். அப்போ வரைக்கும் இடையில அது கர்ப்ப காலம், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கனாங்க, அப்போ இருக்காது. சுமார் 29லேருந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்கிறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அண்டக சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டகத்தில் நடக்கக்கூடிய இந்த சுழற்சி, இதுன்னு அண்டம் சொல்லணும் இல்லையா, அங்கே நடக்கக்கூடிய சுழற்சி தான் நம்ம மாதவிடாய் சுழற்சின்னு சொல்கிறோம். இது ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கு இடைப்பட்ட காலத்தில் எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சி. எண்டோமெட்ரியன்னா கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பைக்குள்ளார உள்ளார இருக்கக்கூடிய இந்த லேயரை தான் நம்ம எண்டோமெட்ரியம். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாதவிடாய் சுழற்சின்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வந்துச்சுன்னா அவங்க இயல்பான இனப்பெருக்க நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இது நம்ம மாதவிடாய் சுழற்சியை 4 நிலைகளாக பிரிக்கிறோம். மாதவிடாய் நிலை, நுண்பை நிலை, அண்டசெல் வெடுப்பலை நிலை, லுட்டியல் சுரப்பு நிலைன்னு சொல்லிட்டு 4 நிலையாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு மாதவிடாய் நிலையில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மாதவிடாய் நிலையில் 5லேருந்து 3 நாட்கள் வரை ஏற்படுகிறது. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு குறைஞ்சதுனால கர்ப்பப்பையின் உற்சவரான எண்டோமெட்ரியம், கர்ப்பப்பையின் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைஞ்சிருச்சு. கலைஞனால் எண்டோமெட்ரியம் என்ன செஞ்சிடும், உறிஞ்சி வெளியில் வரும். அதான் மாதவிடாய் இழுக்குன்னு சொல்லுவாங்க. கருவுறு நிகழாவிட்டால் மாதவிடாய் ஏற்படுகிறது. மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பதற்கு கருவுட்டு இருப்பதற்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் சில சமயங்கள் மாதவிடாய் வரல அப்படின்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஹார்மோன் கோளாறுனாலும் மாதவிடாய் வராமல் இருக்கும். அடுத்து 2வது நிலை நுண்பை நிலை அல்லது பெருகு நிலைன்னு சொல்லுவாங்க. இது இந்த 28 நாளில் 5ஆம் நாள்லேருந்து அண்டம் வீடு 14வது நாளில் தான் அண்டம் வீடுபடும். அதுக்கு முன்னாடியே நுண்பை அந்த அண்டத்துக்குள்ளார அங்கே நடக்குது இல்லையா, அந்த நிகழ்ச்சி தான் நுண்பை நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அண்டகத்தில் முதல்நிலை நுண்பை செல்கள் கிராஃபியன் நுண்பை செல்களாக மாறுகிறது. அதே இதில் எண்டோமெட்ரியமும் தன்னை புதுப்பிச்சு கொள்ளும். இப்போ இது இல்லையா அண்டம், இதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே முதல்நிலை நுண்பை செல், 2ஆம் நிலை நுண்பை செல் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபியன் பாலிக்கில் இருக்கக்கூடிய அண்டம் வளர்ச்சியடைந்து வெளில வருது. அதே சமயத்தில் எண்டோமெட்ரியமும் வளர்ச்சிடும். அப்போ என்ன ஹார்மோன்னா, கொனடோட்ராபிக் ஹார்மோன், இனப்பெருக்க ஹார்மோன பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன், லுட்டினேசிவ் ஹார்மோன் தூண்டி அண்ட நுண்பை செல் இந்த சைடில் பாலிகுலர் செல்கள் நுண்பை செல்கள் பெருகி வளர்கிறது. அப்போ என்ன ஹார்மோனா, பாலிகுலர் லுட்டினேசிவ் ஹார்மோன் தான் இந்த வேலை செய்யுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் அளவும் அதிகரித்து இந்த மாற்றங்கள்லாம் இங்கே நிகழ்த்துது.